ஸோ வணக்கங்களே. ஒரு வழியாக இன்றைக்கி நம்மளுடைய அந்த ஸ்டேஷ்னரி அதெல்லாத்தையும் இன்றைக்கி அன்பாக்ஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா. ஏன்னா ஒரு ஃபீல் நோட்ஸ்னு ஒன்று வாங்கி வச்சுருக்கேங்க. ஏன்னா எனக்கு இந்த எழுதுறதுக்கு ரொம்ப பிடிக்குங்க. எனக்கு எழுதுறது அப்படின்னு சொன்னால் அவ்வளோ பிடிக்கும். இப்போ இந்த டிஜிட்டல் ஸ்க்ரீன் வந்தோடனே எங்கிட்ட ஐபேட் இருக்குது. அதில் தான் உட்காந்து நோட்ஸ் எடுக்கிறது, எழுதுறது, அந்த வேலை எல்லாமே இருக்குது. பட் அந்த பேனால் எழுதுறது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய ஒரு சுகம் இருக்குது தெரியுங்களா? அது ஒரு அட்டகாசமான ஒரு சுகம். அந்த வகையில் பார்க்கும் பொழுது எங்கிட்ட ஏகப்பட்ட பேனா இருக்குது. லைக் லிட்ரலி ஏகப்பட்ட பேனா இருக்குது. இவ்வளோ பேனா இருக்குது. லைக் லிட்ரலி இவ்வளோ பேனா இருக்குது. இன்னும் கூட இருக்குது. இது ஸ்டிக் பென். ஆக்சுவலாக இந்த ஸ்டிக் பென் பார்த்தீங்கன்னா ஒரு 10 கலரில் இருக்கக்கூடிய ஸ்டிக் பென்னு. அந்த பாக்கி இருக்கக்கூடிய அந்த கவரை எங்கே வச்சேன்னு தெரியல. ஸோ அதுக்குள்ளே இன்னும் நிறைய கலர்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் பூரா ஸ்டிக் பென். அமேசானில் வாங்கினது. ஒன்று 10 ரூபான்னு சொல்லி 10 பேனா 100 ரூபாய்க்குன்னு சொல்லி இந்த ஸ்டிக் பென் வாங்கினது. இந்த பேனெல்லாம் பார்க்கர் பென் முழுக்க. எனக்கு இந்த காஸ்ட்லி ஐட்டம் வாங்குறது அப்படிங்கிறது ஆப்வியஸ்லி எனக்கு ரொம்ப விருப்பமான ஒரு விஷயம். அதுலேயும் பர்டிகுலர் இந்த லிமிடெட் எடிஷன் தான். பட் இதுவும் ஆப்வியஸ்லி லிமிடெட் எடிஷனில் இது கிடையாது. இந்த ஒரு ப்ளூ கலர் பேனை பார்த்தீங்கன்னா இது ஒரு சீப் பிளாஸ்டிக். ஸோ இது வந்து 250 ரூபா உண்டான பேனா அது. ஸோ இது மட்டும்தான் நான் காசு கொடுத்து வாங்கினது. இந்த இது பார்த்திங்கன்னா ஃபுல் மெட்டலு, நல்ல குவாலிட்டியில் இருக்கும் இந்த பேனா. இது 750 ரூபா. இந்த பேனா வந்து 750 ரூபா. இது எங்கள் அப்பா வாங்கி கொடுத்தாரு. ஃபுல் கோல்டு இருந்தது, அது வேண்டான்னு சொல்லிவிட்டு இந்த இது மட்டும் இந்த குத்துறது இருக்குல்ல, ஸோ அது மட்டும் கோல்டு இருக்க மாதிரி வாங்க 750 ரூபா. இந்த பேனா வாங்கும்போது என்னுடைய ஒரு நாள் சம்பளம் 700 750 ரூபா என்னமோ. ஸோ ஒரு நாள் சம்பளம் இந்த பேனா. இந்த பேனாவும் பார்த்தீங்கன்னா இது எனக்கு தெரிஞ்சு அம்மா வாங்கி கொடுத்ததுன்னு நினைக்கிறேன். இந்த பேனா ஒரு 500 ரூபாயோ 550 ரூபாயோ இந்த பேனா. இது வாங்கும்பொழுது ஏறத்தாழ எனக்கு சம்பளம் ஒரு 600 ரூபா பக்கம் என்னமோ. ஸோ இந்த பேனா பார்த்தீங்கன்னா இது இந்த ரோலர் பால் பென். இது வந்து பார்க்கர் தான். இது என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எனக்கு பார்க்கர் பிடிக்கும் அப்படிங்கிறனால கிஃப்ட் பண்ணினது வந்து இந்த பேனா, இந்த பார்க்கரு. அண்ட் இது சும்மா இந்த 2 ரூபா டாம்ஸ், இந்த 2 ரூபா 3 ரூபா பேனா. இது எப்போவுமே கையில் ஒரு ஆபத்துக்கு ஒரு ரீஃபில் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி வச்சுக்கிறது. அண்ட் இந்த ஸ்டிக் பென்லாம் பார்த்தீங்கன்னா சும்மா நம்ம கிறுக்கல்களுக்காக வச்சுக்கக்கூடியது. அண்ட் இந்த பென்சில் பார்த்தீங்கன்னா கிராஃப் கியர் 1000ன்னு சொல்லிட்டு இது ஒரு ஆக்சுவலாக ஒரு ஜாப்பனீஸ் பென்சில். இந்த பென்சிலினுடைய விலை 1100 ரூபா என்னமோ. அந்த பென்சிலினுடைய விலை அவ்வளோ சீக்கிரம் உடையாது. இந்த ஆர்டிஸ்ட்ஸ் அதிகமாக வச்சுருப்பாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி உண்டான பென்சில். ஸோ ப்ராக்டிக்கலாக இது போல் இருக்கக்கூடிய என்ன சொல்கிறது ஸ்டேஷ்னரி ஐட்டம் அப்படிங்கிறது எங்கிட்ட இருக்கும். அவ்வளோ சீக்கிரம் தூக்கியெல்லாம் போட மாட்டேன், ரொம்ப பாதுகாப்பாக வச்சுருப்பேன். ஏன்னா நான் யாருக்கிட்டையும் எதையும் கொடுக்க மாட்டேன் யூஸ் பண்ணுறதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு. கொடுத்தேன் அப்படின்னு சொன்னாலுமே கையோடு வாங்கிட்டு வந்துடுவேன். ஸோ இதில் எழுதுறதுனுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் பார்க்கும்பொழுது இது என்ன ஆப்வியஸ்லி ஒரு பால் பாயிண்ட் பென்னு. எப்படி இருக்கும், ஒரு ரஃப்பாக இருக்க போகுது. ஹலோ, ஹவ் ஆர் யூ. ஸோ ஒரு மாதிரி விட்டு எழுதுது அப்படின்னு பாருங்களேன். பெருசாக ஒரு இது இருக்கிற மாதிரி, ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற மாதிரி ஒன்றும் இல்லை. இதே இந்த பால் பாயிண்ட் இது ரோலர் பால்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் எழுதுணுன்னு வச்சுக்கங்களேன், ஹலோ, ஹவ் ஆர் யூ. இது ஒரு மாதிரி ஃப்ளோவாக நல்ல ஒரு ஸ்மூத்தாக போகக்கூடிய ஒரு இது இருக்கும். இதுவும் ஏறத்தாழ ஒரு எனக்கு தெரியல, இது ஆக்சுவலாக எனக்கு கிஃப்ட் வந்தது. இது ஸ்டூடெண்ட்ஸ் கிஃப்ட் பண்ணது. இப்படி ஒரு 500 ரூபாயாவது இருக்காதா, கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ரெகுலராக என்னோடய பாக்கெட்டில் இருந்து யூஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த சில்வர் பென் தான். அதாவது அஃபிஷியல் டாக்குமெண்ட்டில் என்றைக்குமே இங்கில் கையெழுத்து போட மாட்டாங்க. பெரிய அளவு போடுவாங்க, யார் சிஎம் மாதிரி. ஏன்னா அந்த டாக்குமெண்ட் யாரும் திருட போகிறதில்ல, தண்ணியில் போட்டு நினைக்க போகிறதில்ல. பட் மற்றபடி இருக்கக்கூடியவங்க வந்து அஃபிஷியலான டாக்குமெண்ட்டில் இங்கில் கையெழுத்து போடக்கூடாது. பிகாஸ் இட் இஸ் ஈஸி டு ஃபோர்ஜ். கையெழுத்து அழிஞ்சு போகிறதுக்கு உண்டான சான்சஸ் இருக்குதுன்னு சொல்லி காலேஜில் வேலை செய்யும்போது என்னென்னமோ எத்தனையோ பேர் சொன்னாலும் கூட இது மட்டும்தான் என் பாக்கெட்டில் இருக்கும். இதில் தான் நான் எல்லா இடத்துலையுமே கையெழுத்து போட்டிருக்கேன். என்னுடைய அப்பாயின்மெண்ட் லெட்டரில் இருந்து இந்த பேனால் தான் வந்து நான் கையெழுத்து போட்டிருக்கேன். ஸோ டாக்டர் டி நெத்திலன் நல்லா எழுதுங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பேனா இது. அப்பாவுடைய கிஃப்ட் இது. ஸோ இது ஒரு மெமரபுளான ஒரு பேனா. இது அம்மா கொடுத்த இது வந்து கொஞ்சம் பட்டை எழுது. எனக்கு ஒரு மாதிரி பட்டை எழுதுனா பிடிக்கும், ரொம்ப உள்ளே எழுதுனா பிடிக்காது. இது வந்து அம்மா எனக்கு கொடுத்தது. இது எப்படி எழுதுமா, திஸ் இஸ் மாம்ஸ் கிஃப்ட். கொஞ்சம் ஒல்லியாக எழுதும், கொஞ்சம் சொரசொரான்னு எழுதுகிற மாதிரி எழுதும்.
கொஞ்ச நேரம் கழித்து ஒரு மாதிரி லைட் ஆயிரும். எனக்கு வந்து இந்த பேனா எழுதும் பொழுது எனக்கு அந்த டார்க்னஸ் போச்சு அப்படின்னு சொன்னால் பெரிய ஒரு விருப்பம் அப்படிங்கிறது இருக்காரு. டார்க்காகவே எழுதணும், கொஞ்சம் பட்டையாக எழுதணும். இந்த பென்சிலும் நல்ல ஒரு பென்சில். ஸோ திஸ் இஸ் ட்ராயிங் பென்சில் மெக்கானிக்கல் பென்சில்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி உண்டான ஒரு பென்சில் இது. 0.5 mm கொண்ட இது. ஸோ அவ்வளோ சீக்கிரம் அதனுடைய நிப்பு உடையாது. ஸோ இது வந்து கம்ப்ளீட்டாக இம்போர்ட்டட் இது அமேசானில் இருக்குது. பட் இட் இஸ் இம்போர்ட்டட் அண்ட் இட் இஸ் ப்ரிட்டி காஸ்ட்லி. இப்போ என்ன பண்ணினேன் அப்படின்னு சொன்னால், அன்றைக்கி ஒரு நாள் வெளியே போகும்பொழுது கையில் பேன் எடுக்காமல் போயிட்டேன். ஸோ இப்போவும் வெளியே போகிறோம், இவ்வளோ பெரிய பால் பாயிண்ட்டை தூக்கிட்டு போகிறதுக்கு அப்படிங்கிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. அதே நேரத்தில் இந்த பால் பாயிண்ட்டை தூக்கிட்டு போகிறதுக்கும் எனக்கு விருப்பம் அப்படிங்கிறது இல்லை. ஸோ இங்க் பெண்ணையும் தூக்கிட்டு போகிறதுக்கு விருப்பம் இல்லை. என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் பொழுது, சரி ஒரு பேனா வாங்குவோமே அப்படின்ட்டு அமேசானுக்குள்ளே போய் சுற்றி பார்த்துட்டு இருக்கும்பொழுது பார்த்தீங்கன்னா இந்த பேனா ஒன்று கிடச்சிது. இப்போ வரைக்கும் நான் பிரிக்கவே இல்லை. நான் உங்களுக்கு எப்போ சொன்னேன், கிளாசிக் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல். ஸோ இந்த பேனா தான் வந்து பால் பாயிண்ட் ரீஃபில்லபிள். எனக்கு பால் பாயிண்ட் பிடிக்கவே பிடிக்காது, நான் பால் பாயிண்ட் வாங்கவும் மாட்டேன். பிகாஸ் இது வாங்குகிற காசுக்கு நம்ம ரீஃபிலும் திருப்பும் நம்ம வாங்கிட்டே இருக்கணும். ஸோ அதனால் எனக்கு பெருசாக பால் பாயிண்டில் ஒரு ஈடுபாடு அப்படிங்கிறது இருந்ததில்லை. பட் பாக்கெட்டில் வச்சுட்டு போகிறதுக்கு இது கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். அண்டு பார்க்கர் அப்படிங்கிற அந்த காரணத்தினால அது கொஞ்சம் கௌரவமாக இருக்கும் இல்லையா? ஸோ அதுக்காக இந்த இதை வாங்கினேன். இது எவ்வளோ ரூபா? 540 ரூபா. இது வந்து முழுக்க சில்வர். என் ஃப்ரெண்டுக்கு ஒரு கோல்டு வாங்கணும் அப்படின்னு பார்த்தேன். ஸோ அன்றைக்கி கொஞ்சம் பஞ்சத்தில் அடிபட்ட ஒரு காரணத்தினால அது வாங்கலை. அவனுக்கு வாங்கி கொடுக்கணும். ஆனால் இதே பேனா ஆனால் கோல்டில் இருக்கும். அந்த கோல்டில் போட்டாங்கிறதுக்காக 200 ரூபா அதிகங்க. இது ஒரே பேனா தான், ஆனால் கோல்டில் போட்டாங்கிறதுக்காக 200 ரூபா அதிகம். ஸோ யா, இது ஒன்றும் இல்லை, சும்மா இது பிளாஸ்டிக், ஒரு சீப் பிளாஸ்டிக். கேட்குதா? ஸோ சும்மா பாக்கெட்டில் வச்சுட்டு போகிறதுக்கு நல்லாயிருக்கும் இல்லையா? அப்படி இருந்தால் பாக்கெட்டில் வைக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் இல்லையா? ஸோ எப்படி எழுதுன்னு எனக்கு தெரியாது. பிகாஸ் நான் இதை அவ்வளோ சீக்கிரம் வாங்க மாட்டேன். ஹவு இஸ் திஸ் பென் ரைட்டிங்? நல்லா எழுதுது, நல்லா ரைட்டிங். பட் என்ன, அந்த பேன் அப்படி சலுக்குன்னு சத்தம் கேட்குது. நல்லா இருக்குது, எழுதும் பொழுது இதாக இருக்குது. பட் நல்ல ஒல்லியாக குட்டியூண்டு இருக்குது, நல்ல ஒல்லியாக இருக்குது. தெரியுதா பேனா? என் மூஞ்சி தான் தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஏய் பேனா ஃபோக்கஸ் ஆகப்பா. சரி, ஆக மாட்டேங்குது, இங்கே வச்சுப்போம். ஸோ பார்க்கர் இது ஒரு 540 ரூபா. இது வாங்கும்போது என்னத்தை ஒரு நாளினுடைய வருமானம் அப்படிங்கிறது எனக்கு அதிகம்தான். ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. இனிமேல் வெளியே போகும்போது அஃபிஷியலாக இது தூக்கிட்டு போகலாம் அப்படிங்கிற ஒரு இது மட்டும் இல்லாமல் இன்னொன்றும் வாங்கினேன். நம்ம அந்த இன்ஸ்டன்ட் கேமரா ஒன்று வாங்கினோம் இல்லையா? ஸோ வெளியே போனோம் அப்படின்னு சொன்னால் அந்த இன்ஸ்டன்ட் கேமராவில் யாராவது ஃபோட்டோ எடுக்கிறோன்னு வச்சுக்கங்களேன். அந்த ஃபோட்டோ அவங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணும்பொழுது நம்ம பேர் எழுதி கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால், நம்மளுடைய என்டி இஸ் த சாம் அந்த இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்கு இல்லையா? ஸோ அதுக்கூட போட்டு கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் நல்லாயிருக்கும்ல அப்படின்ட்டு ஒரு மார்க்கர் ஒன்று வாங்கினேன். இந்த மார்க்கர் வந்து பார்த்திங்கன்னா 150 ரூபா. யூனிபால் கம்பெனியினுடைய மார்க்கர். இது ஆரஞ்சு கலரில் வாங்கினேன். ஸோ ஏன்னா அந்த கார்டு மாதிரி இருக்கும். அந்த கார்டு எங்கே வச்சுருக்கேன்? என்னோடய இதுக்குள்ளே கவருக்குள்ளே வச்சுருக்கேன். நான் அதுக்குண்டான ரிவ்யூ, அதில் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்து அதில் பிரிண்ட் எல்லாமே பண்ணியிருக்கேன். இது அந்த இன்ஸ்டன்ட் கேமராவில் நல்லா இருக்குங்க. உண்மையாலுமே அந்த கேமரா யூஸ் பண்ணுறதுக்கு. அது லிமிட்டட் எடிஷனுங்கிறனால முடிஞ்சு போச்சு, அவங்க வெப்சைட்லேருந்து முடிஞ்சு போச்சு இது. ஸோ இது யூனிபால்னுடைய மார்க்கர், ஆரஞ்சு கலர். இது ஏதாவது எடுக்கணுமா இல்லை இப்படித்தானா? எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தெரியல, இருங்க பண்ணி பார்ப்போம். எல்லாம் முன்ன பண்ண சேர்த்தா தானே சுடுகாடு தெரியும். நம்ம இந்த மாதிரி எல்லாம் யூஸ் பண்ணதே இல்லை. சரி, யூஸ் பண்ணி பார்ப்போமா? திஸ் இஸ் மார்க்கர். ஏதாவது அழுத்தணுமா? ஏன் இது எப்படி யூஸ் பண்ணுறதுனே தெரியல. ஏதாவது பிச்சுக்கு இது போட்டேன்னா என்ன பண்ணுறது? அஜிஜோ, எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தெரியலையே. ஓ, பிக்கிறதெல்லாம் இல்லை, இது நம்ம நார்மலாக இது பண்ணுறது தான் போல். ஓகே, எப்படி எழுதுறதுன்னு தெரியல, அது வேலை செய்ய மாட்டேங்குது. நான் வேணால் கண்டுபிடிச்சிட்டு வரையிருங்க. என்னமோ பண்ணியிருக்கான், இங்கே என்னமோ பண்ண சொல்கிறானே. இங்கே என்னமோ சொல்கிறான், குலுக்கணும், பேனாவை அமுத்தணும், அப்புறம் எழுதணும். அப்படி தான் போட்டிருக்கான். குலுக்கணும், அழுத்தணும், எழுதணும். ஓகே, குலுக்கிறேன்,
அழுத்துறேன், ஆனால் எழுத மட்டும் மாட்டேங்குது. ஆஹா, 150 ரூபா ஊவா? சரி, எழுத மாட்டேங்குது. வேறு ஏதாவது புது டெக்னாலஜி இருக்குமா அப்படிங்கிறது வந்து எனக்கு தெரியல. சத்தமெல்லாம் வருது உள்ள குறுக்குன்னு. அது பாருங்கள், இப்போ தான் கலர் அப்படி வர ஆரம்பிக்குது. எழுதி பார்ப்போமா? எழுதிடுச்சு. டன். வாவ் வாவ், மார்க்கர் இஸ் சூப்பர். அப்போ இன்ஸ்டாகிராமோட இதை எழுதும்போது @ND is the charm அப்படின்னு ஐடி எழுதி கொடுத்தோம்னா சூப்பராக இருக்கும்ல. நான் ஓவராக போட்டு அழுத்திட்டேங்க, இதை போட்டு நெருக்கி தள்ளிட்டேன். சரி, தப்பு இல்லை, பரவாயில்ல, மொதல் அனுபவம் தானே. நல்லா இருக்குது. இது ஒரு பேனா. சரி, இதெல்லாம் எதுக்கு வாங்குகிறேன் அப்படின்னு சொன்னால், ஒரு புதுசாக ஒரு பழக்கத்தை உண்டு பண்ணி வச்சுருக்கேன். என்ன அந்த பழக்கம் அப்படின்னு சொன்னால், தினசரி நம்மளுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடியது எல்லாத்தையும் எழுதிட்டே வர்றது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா வழக்கமாக நம்ம கொஞ்சம் சோம்பேறித்தனமாக இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு குணமாக மாறிப்போச்சு. ஸோ அதனால் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குன்னா, அந்த ஃபீல்டு நோட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குங்க. ஒரு 32 பக்கம். ஸோ ஒரு மாதம் 1ஆம் தேதி ஆரம்பிச்சிங்கன்னா அந்த நோட்டு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு அந்த மாத கடைசி வரைக்கும் அந்த நோட் அப்படிங்கிறது உங்களுக்கு வரும். ஸோ தினசரி நீங்கள் ஏதாவது ஒன்று எழுதணுங்க. தினசரி நீங்கள் ஏதாவது ஒன்று எழுதணும். உங்களுடைய மனசில் இருக்கிறத நீங்கள் வெளியே கொண்டு வரணும். ஸோ அதற்கு உண்டான ஒரு நோட்டு புக் மாதிரிங்க, சின்னதாக பாக்கெட்டுக்கு உண்டான ஒரு நோட்டு புக் மாதிரி இருக்கும், அவ்வளோதான். இதுக்கு பேர் ஃபீல்டு நோட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு மாதத்துக்கு உண்டானது வரும். இதுவும் அமேசானில் வாங்கினது தான். 6 புக்கு இருக்கும். 6 புக்கு கொண்டது. இது ஃபாரினில் வந்து ரொம்ப குவாலிட்டியாக பயங்கரமாக அதெல்லாம் கொடுத்துருப்பாங்க, ஃபீல்டு நோட் அப்படின்னு சொல்லிட்டு. குறை சொல்கிறக்கு இல்லைங்க, நல்லா இருக்குது. ஸோ ஃபீல்டு நோட்ஸ் முதல்ல எந்த கலர் எடுக்கலாம்? என்ன கலர் எடுக்கலாம்? எனக்கு பிங்க் பிடிக்காது, அதனால் பிங்கே முதல்ல எடுத்துருமா? சரி, ஓகே, நல்லா தான் இருக்குது, மோசம் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. 32 பக்கம் எல்லாம் கீழே வந்துருச்சு. சரி, அப்புறம் எடுத்துக்கிறேன். 32 பக்கம் இருக்கும். இந்த பர்டிகுலர் இந்த டாட்டட் லைன்ஸ் இருக்கிற மாதிரியே வாங்கினேன். இன்னும் ஸ்டார்ட் பண்ணல. இன்றைக்கே மார்ச் மாதம் 10-11 ஆகி போச்சு. தட் இஸ் ஓகே. இந்த மாதம் ஏதாவது ஒன்று எழுதிடுவோம். 32 பக்கம் இருக்கு இல்லையா, அந்த மாதத்துக்குள்ளே ஏதாவது ஒன்று 10 முடிச்சிடுவோம். ஏதாவது ஒன்று எழுதுவோம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன எழுதுவோம், எதில் எடுத்து எழுத ஆரம்பிக்கலாம்? புது பேனாலே எழுதுவோமா? போட்டுருவோம் பிள்ளையார் சொல்லியோட. இன்றைக்கி என்ன தேதி? நிஜமாலுமே தேதி 10 தானே, 11. ஸோ 11/3/2025. ஸோ இன்றைக்கி என்ன எழுதலாம்? ஃபைனலி I have made the stationery video. அவ்வளோதான், இன்றைக்கி உண்டானதை எழுதியாச்சு. ஸோ டுடே 3 videos successfully completed. என்னத்தையாவது ஒன்றுங்க எழுதுங்க, என்னத்தையாவது ஒன்று. இன்றைக்கி நாள் பூரா இருக்கு இல்லையா, மணி வெறும் 11-12 தான் ஆச்சு. ஸோ இன்றைக்கி நாள் முழுக்க இருக்குது, எதையாவது ஒன்று எழுதுவோம், அவ்வளோதான். மேட்ரு அதுதான். எதையாவது ஒன்று எழுதணும், எக்ஸ்ப்ரெசிவாக இருக்கணும், நமக்கு வரக்கூடிய ஐடியாஸ் வந்து இது பண்ணிக்கலாம். அண்ட் இதை வந்து ஈஸியாக பாக்கெட்டில் வச்சு தூக்கிட்டு போகிறது அப்படிங்கிறதும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். சும்மா பேக் பாக்கெட்லேயோ இல்லை கர்ச்சிஃப் வச்சுருக்க பாக்கெட்லேயோ வச்சுக்கலாம். டக்குன்னு நமக்கு ஐடியாஸ் வரும்போது இதை எடுத்து எழுதிட்டு போயிட்டே இருக்கலாம். அதுதான் அதனுடைய இதே ஃபீல்ட் நோட்ஸ் அப்படிங்கிறதுனுடைய கான்செப்டே அதுதான். ஸோ இதை வந்து ஒரு ப்ராக்டிஸாக கொண்டு வரலாம் அப்படிங்கிறது ஒரு ஐடியா. ஸ்டார்டிங் இந்த மாதம் முடியட்டும். இது எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது, இந்த புக்கை நான் முடிச்சிட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு காட்டுறேன். எப்படியெல்லாம் வந்து அதில் என்னென்னலாம் எழுதுனேன் தினசரி அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன். இட் இஸ் அ கண்டினியூவேஷன் வீடியோ தான். பார்க்கலாம் இது எப்படி இருக்குன்ட்டு. அண்ட் திஸ் இஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி டு தீர்த்திஃபை தி ஸ்டிக் பென்ஸ் ஆஸ் வெல். ஏன்னா இது ரொம்ப நாளாக வச்சுக்கிட்டே இருக்கேன். ஸோ இதை வச்சு இந்த ஃபீல்ட் நோட்ஸ் எழுதுனா அப்படிங்கிறதுக்கு. அண்ட் இந்த மாதிரி அதுக்கெல்லாம் அந்த ரொம்ப சீப்பாக இருக்கக்கூடிய அந்த பெண்ணை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி காஸ்ட்லியாக இருக்கிறத எடுக்கணும் அப்படிங்கக்கூடிய அவசியம் இல்லை இல்லைங்களா? ஸோ லெட்ஸ் see how it happens. அண்ட் மார்க்கரில் ஒரு வார்த்தை எழுதுவோமா? மார்க்கர் நல்லா இருக்குது. @ND is the charm. அண்ட் இந்த இன்ஸ்டாகிராமுக்குள்ளே கண்டிப்பாக போய் ஃபாலோ பண்ணுங்கள். இன்னொரு இன்ஸ்டாகிராம் ஐடி என்ன? the_immortal_ruler. To follow both these pages. Yes,
ஸோ மார்க்கர் இஸ் குட். நான் ரொம்ப அழுத்தி அதில் முன்னாடி இருக்கக்கூடிய நாசில் கொஞ்சம் ஒரு மாதிரி பண்ணி விட்டேன். ஸோ இவ்வளோ அமௌண்ட் ஆஃப் பேனா அப்படிங்கிறது வந்து நம்மக்கிட்ட இருக்கணுமா அப்படின்னு கேட்டால் நோ, பட் இட் இஸ் இன்ட்ரெஸ்டிங் டு ஹேவ் ஆல் தீஸ் திங்ஸ் இல்லையா. அண்ட் ஐ லவ் இங்க் பென், ஐ லவ் இங்க் பென். ஸோ 3 பேனா இருக்குது. அண்ட் லெட்ஸ் see how life takes us. இன்னும் என்னென்னலாம் வாங்க போகிறேன், என்னென்னலாம் வேலை பண்ண போகிறேன் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. லெட்ஸ் see how things happen. ஸோ திஸ் இஸ் த வீடியோ இஸ் ஆல் அபவுட். பார்க்கலாம், இந்த ஒரு மாதம் மூடிட்டோம். ஸோ இந்த ஃபீல்ட் நோட்ஸை வந்து எப்படி முடிச்சு உங்ககிட்ட காட்டுறேன் அப்படிங்கிறத பார்ப்போம். எஸ், ஸோ நாளைக்கு வேறு ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான செய்தியில் சந்திப்போம். அதுவரையும் தொடர்ந்து இருந்திருங்கள். நான் உங்களிடத்தில் இருந்த பாணி. ஓகே.